அண்ணியா கர்மி எல்லாரும் எப்படிடா இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு டேயாங் எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். இல்லீகல் பாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்ட் 10. ஸோ இதை நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. அண்ட் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் அன்றைக்கி ஷேர் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தால் இக்னோர் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ வாட்ஸ்அப் சேனல் லிங்க், டெலிகிராம் லிங்க், இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே 3 டிஸ்கிரிப்ஷன் இருக்குதா. யாருக்காச்சும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுன்னு தோணுச்சுன்னா போய் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. சரிடா, நம்ம போன பாட்டிலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். அண்ட் ஹெட்ஃபோன் மஸ்ட்டுடா. ஸோ போன பாட்டு எப்படி இருந்தது தெரிஞ்சிருக்கும். ஸோ அதேமாரி தான் இந்த பாட்டும் இருக்கும். சரிடா, நம்ம இப்போ இந்த கண்டினியூ பண்ணலாம். வி உங்கள் செஸ்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு எப்படி இருக்கு? வா, இதுக்கு தான் அந்த ஹெச்சம் பின்னாடியே சுற்றுனானா? ஆனாண்ணா உன் பின்னாடியே இருப்பேன்டி, உன் முன்னாடியும் இருப்பேன், எல்லா பக்கமும் நான் மட்டும்தாண்டி இருப்பேன் அப்படின்ட்டு உங்கள் செஸ்ட்டை ஏன் இந்த மாதிரி? ஏய், உன்னோட ஹார்ட் டாடிடினா எப்படி இருக்குன்னு தெரியுமா? உனக்கு நான் ஹார்ட் டாடி செம்மையாக இருக்கேன்ல. அவன் மட்டும் அப்படி இருக்க மாட்டான்டி, நானும் நல்லா பண்ணுவேன், அவனை விட எச்சா பண்ணுவேன் அப்படின்ட்டு உங்கள் ஸ்டொமக்லாம் கிஸ் பண்ணிவிட்டு ஸோ மறுபடியும் அங்கே போயிட்டு இன்சைட் பண்ணலான்னு போகிறான். அவங்கெல்லாம் தெரியுது உங்களுக்கு அங்கே பெயினாக இருக்குன்ட்டு. பட் அவன் எதையும் கண்டுக்கல. அவனுக்கு கோவம் நீங்கள் டேயாங் கூட அப்படி இருந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் என்ன பண்ணுறான்னா அப்படியே ஸ்ட்ரைட்டாக இன்சைட் பண்ணிடுறான். எனக்கு வலிக்குது. ஒய், ஏன் இந்த மாதிரி பண்ணுற? ரொம்ப பெயினாக இருக்குவே. என்னால் முடியலடா, ப்ளீஸ் ப்ளீஸ் அந்த மாதிரி பண்ணாத, ரொம்ப வலிக்குது. ஏய், அழுகாதடி, அழுகாத. அழுதன்னு வையேன். தேங்க எதுவும் பண்ணாத, தேங்க எதுவும் பண்ணாத. அப்படித்தான் எனக்கு கோஆப்ரேட் பண்ணணும் அப்படின்ட்டு நீங்கள் அவனை ஹிப்பை பிடிக்க வைக்கிறான். ஸோ பிடிக்க வச்சு உண்மையுமே பண்ண வைக்கிறான். ஸோ நீங்களும் அவனுக்கு கோஆப்ரேட் பண்ணுறீங்க, வேறு வழி இல்லை, என்ன டேயாங்க கொன்றுவேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ கூட மேக் அவுட் பண்ணிட்டே இருக்கான். ஒரு 5 hours டேயாங்கனாலும் உன் கூட 2 hours தான் மேக் அவுட் பண்ணியிருப்பான். பட் இருந்தாலும் அவன் உன் கூட 5 hours மேக் அவுட் பண்ணுறான். உங்கள் பாடியெல்லாம் ட்ரை ஆயிடுச்சு. அப்படியோ உங்களோட அன்கான்ஷியஸ் போகிற சுச்சுவேஷனில் இருக்கீங்க. ஹாஃப் வாய்ஸில் வியை பார்த்துட்டு, வி எனக்கு அவ்வளோ வலிக்குது, செத்துரும் போல இருக்குவே, ப்ளீஸ் இந்த மாதிரி பண்ணாது, ரொம்ப தப்பு, இது பண்ணாது, இது என்னால் முடியாது அப்படின்ட்டு ஃபெயிண்ட் ஆகிடுறீங்க. ஸோ அப்போ தான் நோட் பண்ணுறான். ஃபெயிண்ட் ஆகிட்டியாடி? ஸோ எல்லாம் அந்த ட்ரக்கை போட்டதெல்லாம் இப்படியாச்சு. முதல்ல அந்த இச்சியை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் போடணும் அப்படின்ட்டு உங்களுக்கு பெட்ஷீட்லாம் கவர் பண்ணிவிட்டு கார் எடுத்துகிட்டு அப்படியோ வீட்டுக்கு தான் வர்றான். வந்தா அதே கூடத்தில் எப்படியோ அடித்தானோ அதே மாதிரி தாட்டே அங்கே நாக்டாக விழுந்திருப்பான். அவன் ஹெட்லேருந்து ப்ளீட் ஆகுது. என்ன இருந்தாலும் என் அண்ணன்காரன்ல அடிச்சிருக்கக்கூடாது, கடுப்பில் அடிச்சிட்டேன், சரி ஓகே ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் போடலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணுறான்னா டேயாங்க்கு ட்ரெஸ்லாம் அப்படியே போட்டு விட்டு அப்படியே அவனை தூக்கிட்டு அப்படியே காரு போய் போட்டு அவன் என்ன பண்ணுறான்னா ஓவராக அடிச்சிருப்பான், ஓவர் ப்ளீடாக இருக்கும். ஸோ ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் போடுறான். ஸோ டாக்டர் டேயாங்க பார்த்துட்டு, யார் இவர் அப்படி அடித்தது? நான் தான் அடித்தேன். என்னது, நீ தான் அடிச்சியா தம்பி? ஆமாயா, உனக்கு தெரியும்ல எத்தனை பேர் அடிப்பேன்ட்டு. அவனை இன்னைக்கு அடிச்சிட்டேன், சீக்கிரமாக ட்ரீட் பண்ணு, செத்து கித்துற போகிறான். அதுக்கப்புறம் என்னால் இருக்க முடியாது, அவன் கூட சண்டை போடணும், அவன் எனக்கு வேணும், சண்டை போடுறதுக்காகத்தையும் எனக்கு வேணும் அப்படின்ட்டு சொல்கிறான். ஏன்னா வீக்கு டேயாங் மேலே கொஞ்சம் பாசம் இருக்கும். ஸோ அந்த டாக்டர் வியோட பார்த்துட்டு, ஏன்னா வியை பற்றி தெரியும், வி அப்பா பற்றி எல்லாமே தெரியும். ஸோ டேயாங் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அந்த ஐசியூவில் ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வெளில டாக்டர் எதுவுமே இல்லை, எல்லாமே போட்டாச்சு. ஸோ இது அவருக்கான டேப்லெட், ஸோ அதெல்லாம் வாங்கி கொண்டு வச்சுருங்க. அண்ட் 1 day மட்டும் அவர் இங்கே இருக்கணும், அதுக்கப்புறம் நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம். சரி, நான் அதுக்கெல்லாம் பேமெண்ட்லாம் பண்ணிடுறேன், அவனா வந்துப்பான், நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அவன் போயிடுறான். வி டாக்டர் டக்குன்னு டேயாங்கோட அப்பாவுக்கு தான், சார் இது என்னையா, என்ன இப்போ யார் அடித்தா? டேயாங்க அடிச்சிட்டான், ரொம்ப ஓவராக அடிச்சிட்டான், அவன் ஹெட்டில் நல்லா ஹேமரை வச்சு அடிச்சிருக்கான். என்னது? ஆமாம்,
என்னன்னு தெரியல. இந்த ப்ராப்ளம்ன்ட்டு நினைக்கிறேன். பட்டு எனக்கு சரியாக தெரியல சார். சரி, நான் பார்த்துக்கிறேன். நீ ஃபோனை கட் பண்ணு. நான் சீக்கிரம் வந்துடுறேன். நான் தேங்க பார்க்கணும். இந்த என்ன பண்ணுறேன்னு தெரியல. அப்போ டாக்டர் சொல்கிறாரு, மிஸ்டர் கிம், அது வந்து அவன் நம்ம ட்ரீட் பண்ணலன்னா அவன் இன்னும் கொலை பண்ணிட்டே இருப்பான். அது மட்டும் இல்லை, நேற்று ஒரு பையன் அவன் கொண்டுட்டான் ஸ்கூலில். யாருக்கும் தெரியல. அந்த நேஹான்னு ஒரு பொண்ணு பின்னாடி அவன் சுற்றிருக்கான் போல். அதனால அவன் கொண்டிருக்கான். நான் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி பார்த்தேன். இன்னும் க்ரூவல் ஆகிட்டே இருக்கான். பார்த்தா டோட்டல் சைக்கோவே மாறிடுவான். அதுக்கப்புறம் நம்ம நினச்சா கூட அவனால் கண்ட்ரோலே பண்ண முடியாது. சீக்கிரம் அவனை ட்ரீட் பண்ணுங்க. ஒரு நல்ல சைக்காலஜிஸ்டாக கூப்பிட்டு போயிட்டு அவனை ட்ரீட் பண்ணுங்க. இல்லைன்னா அவன் யாரை கொலை பண்ணுவான்னே தெரியல. சரி, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு ஃபோனை கட் பண்ணிட்டாரு. ஸோ இந்த சைட் தான் அப்படியே வந்திருப்பான். ஸோ நான் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் சொன்னேன்ல, நீங்கள் கூட மேக் அவுட் பண்ணியிருப்பீங்க. அண்ட் வந்து உங்களுக்கு ஃபுட்லாம் எடுத்து கொண்டு வந்திருப்பார், மில்க்லாம். ஸோ அப்படியே வீட்டுக்கு டேயாங் வந்து உங்களை கூப்பிட்டு வந்திருப்பான். நீங்கள் அந்த வீட்டிலேருந்து தப்பிச்சு வெளியே வந்திருப்பீங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தவங்களுக்கு புரியும்டா. நீங்கள் லைட்டை வந்து உங்கள் ஐஸை வந்து டைட்டாக க்ளோஸ் பண்ணிட்டு இதெல்லாம் நீங்கள் யோசித்து பார்க்குறீங்க. எப்படி தான் அந்த இவங்க கூட நான் எங்களான்னு. ஆனால் இவங்க 2 பேரையும் என்னால் எதுவும் பண்ண முடியல. டேயாங் விட்டு போனால் எப்படியும் கொன்றுவான். விட்டு போக முடியாது. அவன் அப்படி சைக்கோவாக இருக்கான். இன்றைக்கி நான் இவன்கிட்ட மாட்டிக்கிட்டேன். எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் அழுகுறீங்க. அப்போ உங்களை பார்த்துட்டு, எதுக்கு இப்போ அழுகுற? எனக்கு தெரியும், நீ எல்லாம் ஃப்ளாஷ்பேக்லாம் யோசித்து பார்த்துருப்ப. அப்படி இருந்தாலும் எனக்கு பரவாயில்லடி, உன்னை ஹாப்பியாக நான் பார்த்துப்பேன், ஓகேவா அப்படின்ட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டை கிஸ் பண்ணுறான். டேயாங் ஆல்ரெடி டயர்டில் தூங்கியிருப்பான். நீங்கள் டேயாங்க திரும்பி பார்க்குறீங்க. ஸோ உங்களை திருப்பிட்டு அவன் பக்கம் இழுத்துக்கிறான். அப்படியே இழுத்து டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஸோ டேயாங்கும் உங்கள் ஹிப்பை ஹோல்ட் பண்ணாமல் அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துட்டு, ஏன் நீ இந்த மாதிரி பண்ணுற? உனக்கு என்ன ஆச்சு? நீ ஏன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுற? எனக்கு தெரியும் நீ என்னை லவ் பண்ணுறன்ட்டு. ஆனால் இந்த ரிலேஷன்ஷிப் செட் ஆகுமா? நீ சொல்ல. இந்த ரிலேஷன்ஷிப் செட் ஆகுமா? கண்டிப்பாக செட் ஆகாது. ஒரு பொண்ணு ஒருத்தவங்க கூட தான் வாழ முடியும். 2 பேர் கூடலாம் வாழ்ந்த சொசைட்டி எவ்வளோ கேவலமாக பேசும். அதுவும் நான் டேயாங் ரிலேஷன்ஷிப் டோட்டலாக வேறு. அவனுக்கு ஸ்டெப் பிரதர். அப்படி இருந்தாலும் நான் அவன் கூட வாழணும்னு நினைக்கிறேன். பட் உன் கூட எப்படி ஒரு பொண்ணு 2 பையன் கூட எப்படி வாழ முடியும்? ஏய், நம்ம இந்த எங்கேயே இருக்க வேணாம், எங்காச்சும் போயிடலாம் தனியாக ஒரு ஐலாண்ட் வாங்கி. அங்கே போயிட்டு நீ, நான், டேயாங் 3 பேரும் ஓகேவா ஹாப்பியாக லைஃப்பை லிவ் பண்ணலாம். இந்த பீப்புள் அவங்கெல்லாம் கண்டுக்கவே வேணாம். சொசைட்டி இப்படித்தான். நம்ம ஹாப்பியாக இருக்கோமா, அதுவே போதும். ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு எவன் சொன்னா? எந்த காலத்தில் இருக்க? நம்மெல்லாம் 2K கிட்ஸு. ஒருத்திக்கு எத்தனை பெண்ணாலும் வச்சுக்கலாம், ஆனால் புருஷனாக வச்சுக்கலாம். நீ எங்கள் 2 பேரையும் கல்யாணம் பண்ணிக்கோ. நான் உங்கள் 2 பேரும் உன்னை ஹாப்பியாக பார்த்துப்போம். டபுள் ஹாப்பி, புரியுதா? நான் ஆல்ரெடி நம்ம 3 பேருக்கும் ஒரு ஐலாண்ட் வாங்கிட்டேன். அது அப்பாக்கிட்ட சொன்னேன். எப்படி தெரியுமா? எனக்கு அது பிடிச்சிருக்கு, வாங்கி கொடுங்கன்னு கேட்டேன். வாங்கி தந்துட்டாரு. ஆனால் அதான் நம்மளோட லைஃப் அங்கே தான் லைஃப் பண்ண போகிறோம். இந்த ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் போகலாம். ஆனால் நீ நினைக்கிற மாதிரி இல்லை. எனக்கு இன்னும் படிக்கணும். சரி படிக்கலாம். அங்கேருந்து ஒரு ஃப்ளைட்டே வைக்கிறேன், ஹெலிகாப்டர், ஓகேவா? ஹெலிகாப்டர் வந்து டைரெக்டாக நம்ம காலேஜ் போகலாம் 3 பேரும், ஓகேவா? அங்கே எல்லாமே உனக்காக இருக்குது. நீ என்னென்ன ஆசைப்படுற எல்லாத்தையும் நான் பண்ண ரெடி. ஆனால் என்னை விட்டு போகணும் மட்டும் நினைக்காத, புரியுதா? என்னை விட்டு போகணும் மட்டும் நீ நினைக்கவே கூடாது. பேபி, ரொம்ப தப்பு பண்ணுறேன். ஆல்ரெடி ஒரு தப்பு பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட்டு நான் உன்னை டச் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் நீ அந்த டேயாங்குட்ட. ஆனால் எப்படி இருந்தாலும் நீ எனக்கு தாண்டி. பரவாயில்ல, அந்த டேயாங் கூட இரு. ஒவ்வொரு டைமும் நான் உன்ட்ட சொல்லிட்டே இருக்கேன்ல, புரியுதா?
இப்படி சொல்லிட்டு இருக்க மாட்டேன். அவன் தான் 2 ஹவர் தான் ஓட்டுவான். சரியா? நான் 5 ஹவர் ரைடு பண்ணுவேன் ஒன்று. முடியுமா? அப்படியே ஃபெயிண்ட் ஆகிடுவடி. புரிஞ்சுக்கோ. என்னால் உன்னை ஹர்ட் பண்ண முடியாது, முடியவும் முடியாது. நீ புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வர ப்ராப்ளத்தை நம்ம 3 பேரும் தான் ஃபேஸ் பண்ணணும். அப்பா அம்மா கிட்ட சொல்லலாம். அவங்க ஹாப்பிக்காக அவங்க கல்யாணம் பண்ணிட்டு இந்த வயசுலேயும் வாழும்போது நம்ம சின்னஞ்சிறுசுங்கடி. நம்ம லைஃப்பில் நம்ம ஹாப்பியாக இருக்கணும்ல. எவன் எக்கடி கேட்டால் நமக்கு என்ன? புரியுதா? அதுக்கப்புறம் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் பேபி. உன் செஸ்டில் தூங்கணும் ரொம்ப ஆசையாக இருக்கும். எனக்கு தூங்குறேன். அன்னைக்கு பண்ணும்போது கூட உன் செஸ்டில் தூங்கலான்னு பார்த்தேன், நீ பெயிண்ட் ஆகிட்ட. சரி அந்த டேயாங்க வந்து காப்பாற்றுவோன்னு சொல்லிட்டு தான் போனேன். உனக்கு வேறு ப்ராமிஸ் பண்ணிட்டேன்ல டேயாங்க காப்பாற்றுவேன்ட்டு. ப்ராமிஸ் பண்ணால் நம்ம அதை பண்ணணும்ல, ரொம்ப தப்பாயிரும் அதான் அப்படின்ட்டு இப்போ வேறு மாதிரி பேசுகிறான். ஃபர்ஸ்ட்டு பேசும்போது ரொம்ப கோலாக பேசுறிப்பான். இப்போது ஒரு பேபி மாதிரி பேசுகிறான். உங்களுக்குன்னா ரொம்ப பயமாக இருக்குது. ஒருவேளை இவனுக்கு மல்டிபிள் பர்சனாலிட்டி டிஸார்டர் இருக்குமோ என்ன? அப்படி தான் உங்களுக்கு தோணுது. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அவன் ஃபேஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு அவன் ஃபோர்ஹெட்லேயே கிஸ் பண்ணுறீங்க. அவனுக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஐஸை டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஃபீல் பண்ணுறான். ஹே பேபி, எனக்கு இது தாண்டி உன்கிட்டேருந்து வேணும். இந்த கம்ஃபர்ட், இந்த கேரிங்கான ஒரு கிஸ், இது போதும்டி. இது போதும். நான் இருந்துருவேன் இந்த வேர்ல்டில். எதுவுமே வேணாண்டி. அந்த ட்ரக்கு, அந்த வைன், ஆல்கஹால் எதுவுமே எனக்கு வேணாம். நான் இருந்துப்பேன்டி. என்னை விட்டு மட்டும் போயிடாத. இதனால் ஏற்றுக்கவே முடியாது. கடைசி வரைக்கும் உன் கூட நான் இருக்கணும். ப்ளீஸ் விட்டு போக மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு உங்ககிட்ட ப்ராமிஸ் கேட்குறான். நீங்கள் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நீங்கள் வீயோட ஐஸே பார்க்குறீங்க. அவன் ஐஸ் இப்போ டியரியாக இருக்குது. என்ன பண்ணுறது? தேயாக்கு துரோகம் பண்ணுற மாதிரி இருக்கும்ல. ஆனால் இவன் ஒரு குழந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறான். இவனை நம்ம ஹாப்பியாக பார்த்துக்கணும். அப்போ தான் இவன் சேஞ்ச் ஆகுவான். எனக்கு இப்போ புரியுது. நம்மளால தான் இவன் சேஞ்ச் ஆகுவான், எல்லாத்தையும் விட்டுருவான். அப்படின்னா இவன் கூட நம்ம இருந்தால் எல்லாமே பண்ணுவான். இதை டேம்கிட்ட சொல்லி நம்ம புரிய வைக்கலாம் அப்படின்ட்டு வீக்கு அப்படியே ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறீங்க. உங்களை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, இது போதும்டி, இது போதும் என் லைஃப்பில். நான் எது வேணாலும் சாதிச்ச ஃபீல். யாருக்காச்சும் லைஃப்பில் இது கிடைக்காதுன்ட்டு இருக்கும். ஆனால் இது நம்ம லைஃப்பில் கடைசி வரைக்கும் இருக்குன்னு ஒரு நம்பிக்கை எனக்கு கொடுத்துட்டல. நான் நினச்சேன் நீ என்னை லவ் பண்ண மாட்ட, உனக்கு என்ன பிடிக்காது, நீ தேவன் கூட தான் இருப்பேன்ட்டு. இப்போ சொல்கிறேன்டி, நீ என் கூட இருப்ப. ஆனால் எனக்கு தெரியும் உனக்கு டேங்க எவ்வளோ பிடிக்கும்ன்ட்டு. நீ அவன் கூட இரு அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அப்படியே விய பார்த்துட்டு, எப்படி உன்னால் இப்படி சொல்ல முடியுது? அதான் உனக்கு தெரியுது இல்லை நான் டேங்க லவ் பண்ணுறேன்ட்டு. அப்படி இருந்தும் எனக்கு தெரியும்டி நீ அவனை லவ் பண்ணுறேன்னு. ஒரு இல்லைன்னா அவனை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த என்ன பார்த்துருந்தேன்னா நீ என்னை லவ் பண்ணியிருப்பியாடி. உனக்கு என்ன பிடிச்சிருக்குமா? இந்த டேயாங்னு உருகுறல்ல, அது மாதிரி வீன்னு உருகிருப்பல்ல. அப்படின்னா நான் உன்னை லவ் பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட் நீ என்னை பார்த்துருந்தேன்னா, உன்னை நான் ஃபர்ஸ்ட் பார்த்துருந்தேன்னா டேயாங் நம்ம லைஃப்பில் வந்திருக்க மாட்டான்டி. அவன் என்ன மாதிரி இல்லை, அவன் விட்டு கொடுத்துட்டு போயிருப்பான். டேயாங்க நீ ஃபர்ஸ்ட்டு பார்த்தா அவன் உன்னை ஃபர்ஸ்ட்டு பார்த்தன ஒரே ரீசனுக்காக தானே நீ அவனை லவ் பண்ணுற அப்படின்ட்டு கேட்டதுக்கப்புறம் அவங்களாம் எதுவும் சொல்ல முடியல. ஏன்னா உங்களை லாயலாக லவ் பண்ணுவான், அவ்வளோ ட்ரூவாக லவ் பண்ணுவான். அண்ட் டேயாங்கும் தான் அவன் ஃபர்ஸ்ட்டு பார்த்தன்னு இல்லை, அவனுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கும். எந்த சுச்சுவேஷனை கிட்ட உங்களை விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு நினைப்பான். ஆனால் உங்களுக்கு பிடிச்ச ஒரே ஒரு ரீசனுக்காக தான் லவ் பண்ணுற பொண்ணாக இருந்தாலும் சரி அப்போ விட்டு கொடுக்குறான். இதெல்லாம் நீ யோசிக்கும் போது உங்களுக்கு தலையே வெடிச்சிரும் போல். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு, அது ரீசன் இல்லை, கண்டிப்பாக அது ரீசன் கிடையாது. ஃபர்ஸ்ட்டு பார்த்தின ரீசன் கிடையவே கிடையாது. நான் டேக்கிட்ட
எப்படி என் அப்பா கிட்ட இருக்கணும் அது மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன்டா. அதான் அதான் நான் அவன் கூட இருக்கேன், ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக. உன்கிட்ட ஃபர்ஸ்ட் வரும்போது ரொம்ப பயந்தேன், கண்டிப்பாக நான் பயந்தேன். அதனால தான் நான் உன்கிட்டேருந்து என்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் தேயும் கூட இருக்கான்னு நினச்சேன். ஆனால் எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல வி. கண்டிப்பாக சொல்கிறேன், என் ஃபர்ஸ்ட் லவ் அது டேங் தான். ஆனால் உன் கூட இருக்கணும்னா நீ அதுக்கு நிறைய விஷயம் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அப்பா அம்மா கிட்ட பேசணும், எல்லாமே பண்ணும். அவங்க சம்மதத்தோட நான் உங்கள் 2 பேர் கூட இருப்பேன். அப்படி இல்லைன்னா நான் யார் கூட இருக்க மாட்டேன். உங்கள் 2 பேரையுமே நான் விட்டுட்டு போயிடுவேன் அப்படின்ட்டு சொல்கிறீங்க. வீக்குனா காண்டாவது. ஏய், அதெல்லாம் அவங்க ஒத்துப்பாங்க. இந்த மாதிரி விட்டு போகலாம் சொல்லாத சரியா? நான் உன் கூட சாஃப்டாக உன்னை ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னை ரக்கடாக பிஹேவ் பண்ண வச்சிடாத, புரியுதா ஹார்ட் பேபி? ரொம்ப பேசிட்டேன், டைமை பாரு, தூங்கணும். ஆல்ரெடி நீ ரொம்ப வீக்காக இருக்க, உனக்கு வேற அடிபட்டிருக்கு, அந்த நாய்க்கு வேற அடிபட்டிருக்கு. இங்கே பாருவி, நீ தேங்க அப்படி சொல்லாத. உன் அண்ணன், அவனுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஏய், இந்த வெட்டி கதையெல்லாம் எனக்கு செட் ஆகாது. சரி, நீ சொல்கிறதுக்காக அண்ணன் மதிக்கிறேன், அதுக்காகலாம் ஓவராக அவன் தலைமையெல்லாம் ஏறி வைக்க முடியாது, புரியுதா? அப்படின்ட்டு உங்களை அப்படியே தூங்க வைக்கிறான் ஹெட்டில் பேட் பண்ணி. ஸோ நீங்களும் தூங்கிடுறீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்க்குறீங்க, ஸோ டேயாங் வி உங்கள் பக்கத்தில் இல்லை. எங்கே போனாங்க இவங்க? ஆளையே காணும். சரி, நம்ம ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரலாம் அப்படின்ட்டு பெட்லேருந்து எழும்பி ரொம்ப கஷ்டப்பட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகுறீங்க. ஸோ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே வந்து டவல் மட்டும் தான் வியர் பண்ணிக்கிங்க, ஒரு மாதிரி கட்டியிருக்கீங்க உங்கள் செஸ்ட்டு வரைக்கும். அப்படியே நீங்கள் மிரரை அவங்க பார்க்குறீங்க. மிரரில் உங்கள் நெக்லேலாம் ஹிக்கியாக இருக்குது. டேயாங்கும் பண்ணியிருப்பான், வியும் பண்ணியிருப்பான், அதுக்கு மேலே மாறியுமே 2 பேரும் பண்ணியிருப்பாங்க. அதுதான் அவங்களுக்கு நல்ல பெயினாக இருக்குது. ஆனால் லைட்டாக உங்கள் ஸ்மைலு வருது. ஏன்னா வி உங்கள் கூட இருக்கும்போதெல்லாம் அவன் வந்து உங்களை ஹாப்பியாக பார்த்துக்கணும் அப்படி தான் நினைப்பான். டேயாங்கும் தான். 2 பேருமே நீங்கள் லவ் பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு தோணுது. நேஹா, ஒரு பொண்ணு எப்படிடி 2 பையனை லவ் பண்ண முடியும்? ஆனால் எனக்கு 2 பேரையும் பிடிச்சிருக்கு. அதுதான் எனக்கு விஏ எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் டேயாங்க ஃபர்ஸ்ட்டு லவ் பண்ணிட்டு ஒரே ரீசனுக்காக நான் விஏ ஒதுக்குறேன். ஆனால் 2 பேர் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு பொண்ணுக்கு லைஃப்பில் டபுள் ஹாப்பினஸ் கிடைக்குதுன்னா அதை ஏற்றுக்கணும்ல. அவனுக்கெல்லாம் ஒருத்தன் அப்படின்னு இருக்கிறதே எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஒரு பொண்ணுக்கு ஒரு பையன் கூட லைஃப் லாங் ஹாப்பியாக இருக்கிறதே விட்டு போயிடணும்னு பயமாக இருக்கும். ஆனால் உன் லைஃப்பில் 2 பசங்கடி உனக்காக எல்லாமே பண்ணுறாங்க. உனக்காக இது எப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் அந்த ஹாப்பினஸ் லைஃப் லாங் என் கூட இருக்கணும். காட் ப்ளீஸ், என் கூட 2 பேருமே லைஃப் லாங் வச்சுருங்க. நான் டேயாங்கிட்ட இதை பற்றி பேசணும். நீ எனக்கு ஒரு ப்ராப்ளமே இல்லை, அவன் சொல்லிட்டான்ல நீ டேயாங் கூட இருன்ட்டு. நம்ம வீக்கிட்ட மட்டும்தான் இதை எல்லாமே ஷேர் பண்ண முடியும். ஆனால் ஃபர்ஸ்ட் டேயாங்கிட்ட எல்லாமே சொல்லிடணும், நான் விஏ லவ் பண்ணுறேன்ட்டு. வி ரொம்ப பாவம், அவன் அம்மா இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறான். நான் ஒரு அம்மாவை இருந்து அவனை பார்த்துக்கணும் அப்படின்னு யோசிக்கிறீங்க. சடனாக ஒரு பர்சன் உங்களை பேக் அப் பண்ணுறாங்க. நீங்கள் பார்க்குறீங்க, டேயாங். ஓ, கண்டுபிடிச்சிட்டாடி. என்னடி ரொம்ப ஃபீல் பண்ணுற போல? டேயாங், உங்ககிட்ட ஒன்று நான் பேசணும்டா. சரி, முதலாவது ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா, இப்படியே நிற்காத. இந்த கோலத்தில் உன்னை வி பார்த்தானா மறுபடியும் உன்னை பண்ணிடுவான். என்னால் அதை ஏற்றுக்க முடியாது, அவன் உன்னை தொன்றத்தை அப்படின்ட்டு டேயாங் சொல்கிறான். சரி, ஓகே அப்படின்ட்டு நீங்கள் ட்ரெஸ்லாம் எடுத்து போட்டுக்கிறீங்க. ஒரு ஷார்ட்ஸ் தான் போட்டு லைட்டாக ஒரு டிஷர்ட் மாதிரி போட்டுக்கிறீங்க. அப்போ டேயாங்களை பார்த்துட்டு, இப்போவும் க்யூட்டாக இருக்கடி, ரொம்ப க்யூட்டாக இருக்க. ஆனால் சாரிடி, என்னால் அவன்கிட்டேருந்து உன்னை ப்ரொடெக்ட் பண்ண முடியலல்ல. உனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன், அதை நான் பிரேக் பண்ணிட்டேன். ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன்டி. என்ன டே பேசுகிற? என் டேட்டேவா இது? நான் உன்கிட்ட ஒன்று கேட்கலாமா? தப்பாக நினைக்க மாட்டேன்ல? சரிடி, கேளு. நான் உன்னை லவ் பண்ணுறேன், அது உனக்கு தெரியுது இல்லை? தெரியுது நீ என்னை லவ் பண்ணுற, நீனும் என்னை லவ் பண்ணுறதையா? ஆனால் எனக்கு விஏ பிடிச்சிருக்கு. என்னடி சொல்கிற?
ஆமாம், உங்கள் 2 பேரையும் நான் லவ் பண்ணுறேன். ஏய், அது வந்து இங்கே பாரு டேயாங், அவனை சேஞ்ச் பண்ணணும்னா நான் அவன் கூட இருக்கணும். அவன் குழந்த மாதிரி. நீங்கள் எல்லாரும் தான் அவனை இப்படி மாற்றி வச்சுருக்கீங்க. இந்த அளவுக்கு சைக்கோவாக மாறினதுக்கு நீ அப்பா தான் ரீசன். அவன் அவன் அம்மா ரொம்ப மிஸ் பண்ணுறான். அந்த கம்ஃபர்ட் ஜோன் அவன் என்கிட்ட ஃபீல் பண்ணுறான். அவனை நான் என் குழந்தையா பார்க்குறேன் டேயாங். நீ புரிஞ்சுப்ப. இந்த லவ் ரொம்ப தப்பு தான். அப்படி இருந்தாலும் இது நம்ம லைஃபுக்கு சரி. எனக்கு இது சரியாக தோணுது அப்படின்ட்டு நீங்கள் பேசலான்ட்டு வாரீங்க. டேயாங் கோவமா, சரிடி மயிறு, ஏதாச்சும் பண்ணித்தோல. நீ எங்கேயும் என் பேச்சு கேட்க மாட்ட. எனக்கு தெரியும் அவனுக்கு பிடிச்சத எப்பயாச்சும் அடைஞ்சே தீருவான். அது மாதிரி தான் என்கிட்ட உன்னை பிரிச்சுட்டான்டி. டேயாங் புரிஞ்சுக்கோ, நான் உன்னை லவ் பண்ணுறேன். தெரியுதுடி, எனக்கு தெரியுது. நான் 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 அவன் மாதிரி இல்லைல்ல. பார்க்க ரொம்ப அப்புறாணி மாதிரி, புட்டி மாதிரி கண்ணாடியெல்லாம் போட்டு இருக்கேன். அதான் என்னை இப்படி பார்க்குறல்ல. நான் அவனை லவ் பண்ணுறது உனக்கு தெரியல. ஆனால் நீ அவனை லவ் பண்ணுன்னு என்கிட்டயே வந்து சொல்கிறல்ல. நான் போகிறேன்டி அப்படின்ட்டு கோவமாக போயிடுறான். ஓகேடா, நான் இதை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் வந்து சூன் போட்டுடுறேன். பர்பிள் யூ சப்போர்ட் மீ.